உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல். கோவை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதார தீர்வுக்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். கோவையில் நலிவுற்ற ஆட்டோ ஓட்டுநர்கள் தற்போது நமது கோவை மாவட்டத்தில் அனுமதியின்றி ஓடும் பைக், டாக்ஸி மற்றும் ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற ஆன்லைன் ஆட்டோவால் எங்களை போன்ற மீட்டர் ஆட்டோவை நம்பி வாழ்வாதாரத்திற்காக எதிர்பார்க்கும் தொழிலாளர்களுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. படிப்பறிவு இல்லாத, கல்வி கற்காத ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆன்லைனில் சேர்ந்து ஆட்டோ ஓட்டுவது மற்றும் பணம் செலுத்துவது என்பது மிகவும் சவாலான செயலாக உள்ளது. வட மாநிலத்தார் அனுமதி எண் கொண்ட வாகனங்கள் மூலம் பொருளாதார அதிகரிப்பால் மீட்டர் கட்டண உயர்வு மிகவும் அத்தியாவசியமாக உள்ளது. மேலும் பைக், டாக்ஸி என்று கூறப்படும் வடநாட்டு மற்றும் வெளிநாட்டு கலாச்சாரத்தினால் பல கலாச்சார சீரழிவுகளும் பாதுகாப்பற்ற நிலைமையும் எங்களை போன்ற ஆட்டோ ஓட்டுநர்களின் தொழில் நிலைகளும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. எனவே நாங்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர்கள் அனைவரும் எங்களது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இம்மனுவை சமர்ப்பிக்கிறோம். தாங்கள் எங்களின் நிலைமையின் மேல் கருணை கொண்டு தமிழக அரசாங்கத்தின் பார்வைக்கு கொண்டு சென்று எங்களுக்கு கார்ப்பரேட் மற்றும் கம்பெனிகள் மூலம் நடத்தப்படும் ஆன்லைன் பயன்பாட்டை நீக்கவும், எங்களது 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற பரிந்துரைக்குமாறு தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நற்பணி நலசங்கம், தமிழ்நாடு சுதந்திர மீட்டர் ஆட்டோ தொழிற்சங்கம், சதர்பதி சிவாஜி அறக்கட்டளை மற்றும் பசியில்லா தமிழகம், ஜெய் ஹனுமான் வெற்றி சேனா அறக்கட்டளை சார்பில் அதன் சங்க நிர்வாகிகளோடு பலரும் ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆண்கள், பெண்கள் என 400க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய அரசே, நலிவடைந்து வரும் ஆட்டோ தொழிலை காத்திடு. மாநில அரசே, மத்திய அரசே, நலிவடைந்து வரும் ஆட்டோ தொழிலை காத்திடு. உயர்த்தி கொடு, உயர்த்தி கொடு. உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடு. உயர்த்தி கொடு, உயர்த்தி கொடு. உச்ச நீதிமன்றம் வலியுறுத்திய மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடு. தடுத்திடு, தடுத்திடு. அனுமதியின்றி ஓடும் பைக் டாக்ஸியை தடுத்திடு. தடுத்திடு, தடுத்திடு. அனுமதியின்றி ஓடும் பைக் டாக்ஸியை தடுத்திடு. இ வெஹிக்கிள் ஆட்டோவை வரவிடாது. மாற்று மாநில பதிவெண் கொண்ட இ வெஹிக்கிள் ஆட்டோவை வரவிடாது. பொதுமயமாக்கு, பொதுமயமாக்கு. நலவாரிய அடையாள அட்டையை பொதுமயமாக்கு. பொதுமயமாக்கு, பொதுமயமாக்கு. நலவாரிய அடையாள அட்டையை பொதுமயமாக்கு. அடிமையாக்காதே, அடிமையாக்காதே. ஆட்டோ ஓட்டுநர்களை அடிமையாக்காதே. அடிமையாக்காதே, அடிமையாக்காதே. ஆட்டோ ஓட்டுநர்களை அடிமையாக்காதே. அலைவிடாதே, அலைவிடாதே. மானிய கடனுக்காக எங்களை அலைவிடாதே. காத்திடு, காத்திடு. எங்களின் வாழ்வாதாரத்தை காத்திடு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. எங்கள் தொழிலை அழித்து வஞ்சி. உலக லஞ்ச ஒழிப்பு தினம். உலகமே கொண்டாடும் லஞ்ச ஒழிப்பு தினத்தில் இன்று ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்களின் குறைகளை இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கவும் இங்கு கூடியிருக்கிறோம். தமிழ்நாடு அமைப்புச்சாரா அனைத்து வகை தொழிலாளர் நல நற்பணி சங்கமும், சுதந்திர மீட்டர் ஆட்டோ பொதுத்தளமும், ஆட்டோ பொது மீட்டர் சங்கமும் மற்றும் வெற்றி சேனா அறக்கட்டளை, ஜெய் ஹனுமான் வெற்றி சேனா மற்றும் சத்ரபதி சிவாஜி அறக்கட்டளை ஒன்று இணைந்து ஆட்டோ ஓட்டுநர் பொதுமக்களுக்காகவும், இது மக்களுக்கான ஒரு போராட்டங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கிறோம். கலாச்சார சீர்கேடு உள்ள பைக் டாக்ஸியை தடை செய்யணும். ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும். வெளிமாநில பதிவெண் கொண்ட வண்டிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அனுமதிக்கக்கூடாது. அவங்க இ வெஹிக்கிளுங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கோயம்புத்தூரில் பல்வேறு இடங்களில் அதை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அப்போது புதிய பர்மிட்டும் கொடுக்குறீங்க, ஆட்டோ ஓட்டுநரும் ஓட்டுறான். கடைசியாக அந்த வண்டியை விட்டு ஆட்டோ ஓட்டுநர்களினுடைய நிலை கேள்விக்குறியாகுது. இது இன்று இங்கு கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.
பைக் டாக்ஸியை தடை செய்ய சொல்லியும் நாளை சென்னையில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை பல சங்கங்கள் ஒன்றிணைந்து நடைபெறப் போகிறது. அதுபோன்று நாங்கள் எந்த அலுவலகத்தையும் முற்றுகையிடுவதா வேண்டாமா என்பதை மாவட்ட ஆட்சியரும் இந்த மாநில அரசாங்கமும் தான் முடிவு செய்ய வேண்டும். 10 அம்ச கோரிக்கை 11 வருஷமாக உச்சநீதிமன்றம் வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுன்னு. அதுக்கு நேரம் இல்லை. கார்பெட்டுக்கு அனுமதி கொடுக்க தான் நேரம் இருக்கா அரசாங்கத்துக்கு? கார்பெட்டு ஓட்டு போடல. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தான், அவர்கள் குடும்பம் தான் ஓட்டு போடுது. அதை முதல்ல யாரும் உணர்ந்து பார்க்கல. அதிகாரிகளை குறை சொல்லவில்லை, அரசாங்கத்திடம் கவனம் இருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுநர்கள் இலக்கானமாக தான் இருக்குது இந்த நிறுவனம். கோவையின் அடையாளம் ஆட்டோ ஓட்டுநர். நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் கோயம்புத்தூரில் அது அடையாளம் இது அடையாளம்னு. ஆட்டோ ஓட்டுநர்கள் மாற்றத்தை உருவாக்கும் மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுறாங்க பாருங்க. இவர் ஐயா வந்திருக்காரு, இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால் ஒரு வெயிட் தூக்க முடியாது. ஒரு ஆட்டோ ஓட்டி வாழ்வாதாரத்தை பெருக்கலாம். இதெல்லாம் கார்பெட்டுக்கு அடிமையாக்குனா என்ன ஆகும், என்ன நிலை? அப்போ ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கார்பெட்டுக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டா நாங்களாம் அப்புறம் எதுக்கு ஆட்டோவுக்கு பெர்மிட் கொடுக்குறாங்க? கார்பரேட் வாங்குற அதே கமிஷனை அரசாங்கமே வாங்கிட்டோம். அரசாங்கம் இதே மாதிரி ஒரு செயலியை உருவாக்கட்டும். கார்பரேட் நிறுவனங்கள் நடத்துகிற அதே செயலியை கவர்மெண்ட் எடுத்து நடத்தட்டும். அதே கமிஷனை அவங்க வாங்கட்டும். இந்த கார்பரேட் நிறுவனத்தில் கமிஷன் கொடுத்து எங்களோட வருமானம் முக்கால்வாசி அதில் போயிடுது. இந்த பைக் டாக்ஸினால சுத்தமாக வருமானமே இல்லை. இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே எல்லா அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுக்கான தேவைகளை செஞ்சு கொடுங்க. 10 வருஷமா உயர்த்தாத மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடுங்க. கர்நாடகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வந்து கொண்டிருக்கின்ற அனுமதி இல்லாத சேவை மையம் சேவை பைக்குகளை தடை செய்ய வேண்டும். அதுபோக மீட்டர் கட்டணங்களை உயர்த்தி தர வேண்டும். அதே போன்று பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும். கார்பரேட் நிறுவனங்களை இந்த தொழிலில் ஊத்தக்கூடாது எனவும் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த ஆன்லைன் சேவையை அரசாங்கமே ஏற்று நடத்திட வேண்டுகிறோம். அதுபோக ஆட்டோக்களுக்கு மட்டும் பர்மிட்டை ரத்து செய்கிறார்கள். கால் டாக்ஸிகளில் நிறைய கோவை மாநகரில் பெருகிக்கொண்டே உள்ளது. அதனால் போக்குவரத்தும் தடைபெறுகிறது. எனவே இனிமேற்கொண்டு சிறிது காலத்திற்கு ஆட்டோ பர்மிட் மற்றும் கால் டாக்ஸி பர்மிட்டில் நிறுத்த வேண்டும் என. வணக்கம், என் பேர் தனபலங்க, வீரக்கேலம் பகுதியை சேர்ந்தவன், கோயம்புத்தூர். இப்போ நாங்களாம் எதுக்காக இந்த போராட்டத்தை முன்வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸிங்க, அடுத்து வெஹிக்கிள், 2 விஷயம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்ரு கட்டணம். இந்த 3 விஷயந்தான் அரசாங்கக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பைக் டாக்ஸி பார்த்தீங்கன்னா ஆன் போர்டு வண்டி. இது ஓட்டுறது பார்த்தீங்கன்னா எல்லாம் காலேஜ் பசங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பைக் டாக்ஸி ஓட்டி ஏகப்பட்ட விபத்து நடக்குது. இது அரசாங்கத்துக்கு தெரியணும். அதுதான் எங்களோட கருத்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓலா, ரேபிடோ, ஊப்பர், இந்த 3மே ஆன்லைன் நிர்வாகம் எல்லாமே கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும். மீட்ரு கட்டணத்தை அதிகம் கொடுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஓலா, ரேபிடோ, ஊப்பர் எந்த அளவுக்கு நாங்கள் சந்தா கட்டுறோமோ அதே சந்தாவை நாங்கள் கவர்மெண்ட்டை கட்ட நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதை கவர்மெண்ட்டு கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வர வேணும். அடுத்து இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வாழ்வாதாரம் பார்த்தீங்களா, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு முதல்ல ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபா 1500 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 700 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அரிசிக்கு கூட டாக்ஸி வந்துருச்சு.